மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மக்களின் மத்தியில் எழுச்சியோடு இருக்கிறது என அமைச்சர் நேருவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது அதிமுக அரசு என தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பெருமிதம். நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசம் தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு. இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தாள் முறையாக கொண்டு செல்லாமல் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் மறு தேர்வு நடத்த வேண்டும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். குரூப் 4 டிஎன்பிஎஸ்சில சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமா தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாள்ல சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்த புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு ஸ்டாலின் பேச வேண்டும். இளைஞர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, 2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்று படிச்சு பாருங்க, இல்லைங்களா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதையுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. ஆளுங்கட்சி அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை செயல்பட விடாத காரணத்தினால் போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. 13வது நாள் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஆளுங்கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாத காரணத்தினால அவர்கள் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதனால எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்பனை ஆயிட்டு இருக்குது. இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் காவல்துறை மானியம் நடைபெற்றது. அதுல 20வது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு தமிழகத்தில் கல்லூரிக்கு அருகில, பள்ளிக்கு அருகில இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சவங்க 2348 பேர். அதுல கைது பண்ணிட்டீங்க 148 பேர். என்னங்க 2348 பேர் கஞ்சா விற்றதாக பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. கைது பண்ணது 148 பேர். மற்றவங்க யாரு? திமுக கட்சியார். திமுக ஆட்சியில் மக்களிடம் வாங்கப்பட்ட மனுக்களில் 1,01,00,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டதாக பச்சை பொய் சொல்கிறது ஸ்டாலின் அரசு. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம்.
அண்மையில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கு தொலைக்காட்சியில பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காங்க. வாங்கிய மனு 1,05,00,000, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000. அது இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த தேதியிலிருந்து அவர் குறிப்பிட்ட தேதி முடிவரை 27 லட்சம் மனு தான் வந்திருக்குது. மொத்தம் வந்தது 27 லட்சம் மனு. ஆனா அவள் குறிப்பிட்டது 1,05,00,000 மனு வரப்பட்டது, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000 மனு. பச்சை பொய்ய சொல்றீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விசாரிக்கப்படும். சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என்றும் சிறுபான்மையின மக்களை அரணாக பாதுகாத்த அரசு அதிமுக எனவும் பெருமிதம். சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக என்று எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இந்த ஜாதி அல்ல, மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்காங்க, எத்தனை ஜாதி எத்தனை மதம், எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்பொழுதும் துணை நிற்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக இல்ல, மக்களுக்காக அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவிற்கு ஜால்ரா போடும் கூட்டணி கட்சியான விசிகவிற்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாக அதிமுக ஒருபோதும் கூறவில்லை. விசிகவை திமுக முழுமையாக விழுங்கிவிடும் என தஞ்சாவூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டு சால்ரா போடு. தினம் ஒரு பேட்டி, தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் பகுதியில் கழக பொதுச் செயலாளருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக ஸ்டாலின் பச்சை பொய் சொல்கிறார். மக்கள் மற்றும் விவசாயிகளுக்காக எந்த போராட்டமும் செய்யாத திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்களா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த 565 பேர்ல 98% நிறைவேற்றப்பட்ட அப்படியே பச்சை பை முழு பூசணிக்காய தட்டு சோட்டுல மறைக்கிற மாதிரி பொய் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இதுவரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கீங்களா? இல்ல. இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுகவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ரத்து. நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கையெழுத்தான். 4 வருஷம் ஆச்சு, செஞ்சாங்களா? மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது 4 ஆண்டு 50 மாதம் நிறைவு பெற்று. இப்போ கேட்டா சட்டமன்றத்தில் கேட்டா நாங்க என்ன செய்வது? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதைய நாங்களும் சொன்னோம், நாங்க இருக்கும்போது அதான சொன்னோம். ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி நீட் தேர்வு திமுக வந்தா ரத்து செய்யும் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெற்று கொள்ளைப்பத்திரமா ஆட்சிக்கு வந்த பிறகு கையை விரிச்சிட்டீங்க. இதனால 25 மாணவர்களை உயிர் நீத்திட்டாங்க. இதற்கு எல்லாம் பொறுப்பு திமுக தான். ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டதால் ஓரணியில் தமிழ்நாடு என பெயர் சூட்டியுள்ளதாக விமர்சனம்.
திமுக கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது என எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திரு ஆர்.எஸ். பாதி அவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. இதுவரை திமுக வரலாறுலே இல்லாத அளவிற்கு ஊடுடா போய் கதவை தட்டி கெஞ்சி, தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? இல்ல. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி 2 பேரும் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது, மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டு, அதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா? இதுக்கு வேற என் மீது விளக்கம் வேற கொடுக்கிற அசிங்கமா இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு. கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சரபோஜி மார்க்கெட் 15 கோடியில் புதிதாக உருவாக்கி இருக்கிறோம். காமராஜ் மார்க்கெட் 17 கோடியில் கொடுத்திருக்கிறோம். காந்திஜி வணிக வளாகம் 16 கோடியில புதுப்பிக்கப்பட்டிருக்குது. மற்றும் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்டு மற்றும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது. 8 கோடி சுமார் 8 கோடி மதிப்பில் சிவகங்கை பூங்கா மற்றும் குளம் சீரமைக்கப்பட்டது. 15 கோடி மதிப்பில் அனைத்து வார்டுகளிலும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது. சுமார் 9 கோடி மதிப்பில் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால் வசம் 34 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். அதே போல திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் விதமாக புறவழிச்சாலை இன்றைக்கு அமைச்சிருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி அன்று சகோதரி மற்றும் தாய்மார்களுக்கு புடவை வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கிற என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026 ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேவை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு என்று கூறிக்கொண்டு மாணவர்களை திமுக உறுப்பினராக சேர்க்கும் திமுக OTP அரசாங்கமாக மாறிவிட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று இன்றைக்கு மாணவர்கள் தான் போகிறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அவர்கிட்ட போய் OTP, இன்றைக்கு அரசாங்கம் OTP அரசாங்கம் ஆயிட்டது. மாணவர்கள் ஏமாந்து விட வேண்டாம். இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க. ஓரணியில் திரளுங்க, ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க இருக்கிறாங்க. மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்வு சிறக்க, உங்களுடைய நிலை உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தூணாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறேன். அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு போதைப் பொருள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். விவசாயிகளை பற்றி கவலைப்படாத திமுக அரசு மக்களுக்கு என்று எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் தடுக்கின்ற காவல்துறை அதிகாரி கை கட்டப்பட்டுகின்றன. அவருக்கு முழு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் அவளை தடுக்கிறாங்க. அந்த போதை ஆசாமிகளை கண்டுபிடிக்கின்ற சூழலில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு முழுமையாக அந்த பணி செய்ய முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில பார்க்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும்.
போதைப் பொருள் விற்பனை முழுமையாக அறவாக தடுத்து நிறுத்தப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் மணப்பெண்களுக்கு கைத்தறி பட்டு புடவையும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகளும் கட்டி கொடுக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்களுடன் கலந்துரையாடலின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அதுல அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும். இருந்தாலும் பசு வீடுகளை பொறுத்தவரை 10,000 வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிச்சாங்க, கட்டி கொடுத்தோம். அதே போல ஏழை நெசவாளர்களுக்கு அரசாங்கம் பசு வீடுகள் மீண்டும் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்றேன். தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும். குளறுபடிகளின் உச்சமாக இருக்கும் குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும். மதுரையில் வினாத்தாள் தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் அனுப்பப்பட்டு சர்ச்சையான விவகாரத்தில் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். சேலத்தில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மெத்தன போக்கின் உச்சத்தில் குரூப் 4 தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடியிருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி. தமிழகத்தில் கடந்த மாதம் வரை 1432 மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் எண்ணிக்கையை 25,000 அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு பதில்.